இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு வழியில் ஏதாச்சும் பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹங்கர் இருக்கும். நீங்கள் ரொம்ப பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாலே உங்களுக்கு கண்ணுக்கு வர விஷயம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா ஜாப்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளால் அந்த ஸ்கில்லை வந்து அப்ஸ்கில் பண்ண முடியாது. என்னதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம ஸ்கேல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம பிஸ்னஸில் வந்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் செல் பண்ணுவோம், இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நம்ம வந்துட்டு நம்பர் ஆஃப் பர்சனுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், இல்லை ப்ராடக்ட்டை விற்கிறத நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we are going to make money. That's it. அந்த சிம்பிள் ஃபார்முலாவில் தான் எல்லாருமே வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வராங்க, ஹியூஜ் மணி மேக் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் ஃபார்முலா டு மேக் ஹியூஜ் மணி. அந்த சீக்ரெட் ஃபார்முலா என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஜாப் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், இல்லை இன்னொரு பிஸ்னஸ் தாட் வந்து இருக்கும். அதை பண்ணாக்கா நம்ம இன்னும் மில்லியனர் ஆகிடலாம், பில்லியனர் ஆகிடலாம், இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்து ஓடிட்டு இருக்கும். அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹியூஜ் மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ யூஆர் நாட் ஜஸ்ட் தட் 99% ஆஃப் தி பீப்பிள். ஸோ நீங்கள் அந்த 1% ஆஃப் தி பீப்பிள் மாதிரி இருக்கணும் அப்படின்னா 99% ஆஃப் தி பீப்பிள் மாதிரி அவங்க டெய்லி ஹேபிட்ஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண எமோஷன் இல்லாமல், ஹாப்பினஸ் இல்லாமல், ரோபோட் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் அட்டைன் பண்ண முடியும். ஓகே, நம்ம பிஸ்னஸில் ஹியூஜ் மணி மேக் பண்ணுறதுக்கு அந்த சீக்ரெட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஜஸ்ட் பை கிரியேட்டிங் அன் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இம்ப்ரெஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க, இல்லை ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை ஐபால்ஸ் வந்து உங்களோட சர்வீஸ் மேலேயோ இல்லை ப்ராடக்ட் மேலேயோ போடுது. லிட்டரலாக சொல்ல போனால் எத்தனை பேருக்கு நீங்கள் போய் சொல்கிறீங்க நான் இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணுறேன், நான் இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் செல்லிங் தான் செல்லிங்கை பற்றி தான் பேச போகிறேன். அண்ட் தட் இஸ் தி ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் டூல் டு மேக் ஹியூஜ் மணி. பிகாஸ் வித்தவுட் செல்லிங் நீங்கள் தங்கமே வச்சுருந்தா கூட சரி, நான் நிறைய வீடியோவில் இதை எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், போர் அடித்தாலும் கேளுங்க. நம்ம தங்கமே பொத்தி உள்ளே வச்சுருந்தா கூட சரி, அதை பூட்டி உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா யாருக்குமே காட்டாமல் அது எக்ஸ்பென்சிவான ப்ராடக்டாக இருந்தாலும் யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது, ஏன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் தங்கத்தை வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் பிளேஸில் எடுத்து போய் சும்மா சந்தையில் வச்சா கூட அதை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுவாங்க. டீல் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பிஸ்னஸில் ஹியூஜ் மணியை ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி வே வந்து சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த சேல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா நிறைய இம்ப்ரெஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும். நான் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தனியாக ஒரு ஸ்லாப் இருக்கும், அதில் இம்ப்ரெஷன்ஸ்னு இருக்கும். அதாவது நம்ம ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆட் கேம்பெயினை எவ்வளோ மக்கள் வந்து பார்த்துருக்காங்க, கண்ணால் பார்த்துருக்காங்க, சிடிஆர், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் பட் அந்த இம்ப்ரெஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்வளோ பேர் வந்துட்டு பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து சிடிஆர் இருக்கும் அண்ட் கன்வர்ஷன்ஸ் வந்து இருக்கும், அதை பொறுத்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, நீங்கள் ஆஃப்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணால் பண்ணிட்டுருக்கலாம் கைஸ். நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கலாம், ஆஃப்லைனில் பண்ணிட்டுருக்கலாம். அண்ட் ஆன்லைன் பிஸ்னஸில் நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கலாம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம். நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை செல் பண்ணாலும் சரி, எந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்துட்டு இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். அந்த இம்ப்ரெஷன்ஸை எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எத்தனை பேர் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து பார்க்க போகிறாங்க, எப்படி பார்க்க வைக்க போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு பேம்ப்ளெட் அடிச்சு கொடுங்க. அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி விடுங்க, இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், கால் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுங்க, அண்ட் இன்ஸ்டாகிராமில் போடுங்க, ஃபேஸ்புக், இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எல்லாத்தையுமே பண்ணலாம். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் பிளாக் போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது. பட் இதில் ஒரு 2 to 3 மெத்தட்ஸ் நீங்கள் வந்துட்டு டெவோஷனலாக ஃபாலோ பண்ணி இதோட மந்த்லி சேல்ஸை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து மணி மேக் பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய ஐடியாஸ் இருக்கும், பெரிய பெரிய ஐடியாஸ் இருக்கும், நல்ல ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் வச்சுருப்பாங்க, நல்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி சூப்பரான ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. பட் அவங்க அந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் ரிசர்ச்சுக்கும் கொடுத்த ஒரு எஃபோர்ட்டை மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்க்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, ஒரு கேவலமான ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு மார்க்கெட்டிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இம்ப்ரெஷன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் விற்க முடியும். ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் சேல்ஸ். ஸோ நீங்கள் வந்து மில்லியனர் ஆகணும், பில்லியனர் ஆகணும் அதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு எப்படி உங்களோட ப்ராடக்ட்ஸை அதிகமாக விற்கலாம், எப்படி செல் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க. அண்ட் செகண்டாக நீங்கள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணுறீங்க, அது எல்லாமே ஓகே. பட் ப்ரைமரியாக நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours இந்த மார்க்கெட்டிங்க்கே உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்களாக பண்ணலாம், இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டர் வச்சு கூட பண்ணலாம். தட் இஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். நீங்களாக பண்ணால் நீங்கள் நிறைய கற்றுக்க போகிறீங்க. அண்ட் ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டரை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் இந்த வீடியோவிலேருந்து பொதுவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் நல்ல ப்ராடக்ட் வச்சுருக்கலாம், நல்லா வந்துட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் வச்சுருக்கலாம். பட் நீங்கள் ஒழுங்காக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா டெஃபினெட்லி யுவர் பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு டை. ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் உங்களோட ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஓவரால் கோர் கான்செப்ட். ஓகே, ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கேட்ச் ஆன் தி ஃப்ளிப் சைட். டேக் கேர்.